நண்பர்களே, தொகுதி மறுவரை சம்பந்தமாக 42வது அரசியல் சாசன சட்ட திருத்தம் 1976 கொண்டு வரப்பட்டது. 84வது சட்ட திருத்தம் 2001 கொண்டு வரப்பட்டது. அது வருகிற டிசம்பரோடு காலாவதியாக போகிறது. இந்த சூழலில் தமிழ்நாடு தென் மாநிலங்களினுடைய உரிமைகள், அதிகாரத்தினுடைய வலிமை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து நாம் முயற்சி செய்து வந்தோம். கடந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சியில் மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் ஃபேர் டீலிமிட்டேஷன், நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்ட தீர்மானமாக நிறைவேற்றினோம். அதற்கு பின்பு ஏப்ரல் 16ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரை சட்டம் கொண்டு வந்த பொழுது, அரசியல் சாசனத்தின் 131வது சட்ட திருத்தம் கொண்டு வந்த பொழுது, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் சட்டத்தை முன்வைத்து உரையாற்றுகிற பொழுது அனைவருக்கும் 50% உயர்வு அனைத்து மாநிலங்களுக்கும் என்று ஒரு சலுகையைப் போல ஒரு விஷயத்தை சொன்னார். சட்டத்தில் அது இல்லை. ஆனாலும் சட்டத்தை நாம் முறியடித்தோம். இன்றைக்கு அவர் அன்றைக்கு சொன்ன அந்த ஆசை வார்த்தை இன்றைக்கு மீண்டும் சட்ட வடிவம் பெருக போகிறது என்ற செய்தியை நாடு முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியும். எனவே அது ஒரு ஏமாற்று வேலை. ஏனென்றால் ஃபேர் டீலிமிட்டேஷன் என்பது நோ டீலிமிட்டேஷன் தான். அதான் ஃபேர் டீலிமிட்டேஷன். ஏற்கனவே 76வது ஆண்டு இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட பொழுதே தமிழ்நாட்டுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டது. அதாவது 2வது தொகுதி மறுவரை குழு இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 522 இருந்து 542 உயர்த்திய பொழுது தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை 41 39 குறைந்தது. நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருந்தது. அந்த அநீதியை பெரிய வடிவமாக்கினால் நீதி கிடைத்து விடாது. அது மட்டுமல்ல, இந்த 850 அனைத்து மாநிலங்களுக்கும் 50% உயர்வு என்று வந்தாலும் அடுத்து 80 அரசியல் சாசனத்துடைய 82(1)A மீண்டும் சென்சஸின் அடிப்படையிலான தொகுதி வரையறை என்ற மிகப்பெரிய ஆபத்திலே போய் மாட்டும். எனவே இப்பொழுது இருக்கிற நிலைமை அதே 543 என்ற எண்ணிக்கையும் மாநிலங்களுக்கான அதே எண்ணிக்கையும் தொடர வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றோம். இன்றைக்கு அனைவருமான அந்த கருத்தில் ஒத்துழைந்த ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். அதான் இது சம்பந்தமாக அனைத்து கட்சிகளும் ஒரே மனதோடு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். சட்டமன்றத்திலும் இது சார்ந்த தீர்மானத்தை கொண்டு செல்கிறோம் என்றும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மகிழ்ச்சி. நன்றி.